ஆனக்குட்டி மாணிக்க சாமின்னு ஒரு சாமி இருந்தார். அப்ப நான் சின்ன பிள்ளை, தஞ்சாவூர்ல இருந்து எங்க அப்பா அழைச்சிட்டு வந்தாரு என்ன. அப்போ அந்த சாமி அப்படியே கால் மேல காலை போட்டு ஒரு பெரிய சாக்கடை, பாதாள சாக்கடை, அந்த நேரத்துல படுத்திருந்தாரு ஓரமா. உச்சி வெயில், 1 மணி இருக்கும். எங்க அப்பா பார்த்து என்னையா எப்ப வந்த அப்படின்னு கேட்டார். சுவாமி அடியேன் வந்தேன்னு சொல்லி கையில இருக்கிற அந்த திராட்சை பழத்தை கையில கொடுத்தார். அதை வாங்கி ஒரு பழத்தை சாப்பிட்டு அப்படியே என்ன பார்த்தார் மேலே எங்களை, ஒன்றும் பேசல. சரி சரி அப்படின்னு இப்படி கையை தட்டினார். இப்படி உடம்புல இருந்து அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி என்னமோ எடுத்தார். எடுத்து இந்தாயா அப்படின்னார். எங்க அப்பா அப்படியே பிரசாதமா வாங்கி நெத்தியில பூசி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டார். ஏதோ ஒரு சாக்கடை பைத்தியத்துல போய் எங்க அப்பா இப்படி அழுக்க வாங்குறாரு, இவ்வளவு தூய்மையா இருப்பாரு, இப்படி பண்றாரு அப்படின்னு. எங்க அப்பா சொன்னார், அப்பா சித்தர்களையும் ஞானிகளையும் குறை சொல்லாத, அவர்களை வணங்கப்பான்னார். எனக்கு முதல் குருவே என் தந்தை. எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். அவர் பேர் ஆனக்குட்டி மாணிக்கம் சுவாமின்னு பேர். உடம்புல ஒரு துணி இருக்காது, அப்படியே மிதக்கிற மலத்தை எடுத்து அப்படியே பூசுவார்.